போத்தனூர் ஜங்ஷனானது தமிழ்நாட்டிலேயே மூன்றாவதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ரயில் நிலையம். பிறகு நமது தேவைக்கேற்ப கோயம்புத்தூர் ஜங்ஷன் நகரின் மையப்பகுதியில் இருந்ததால் அது பெரிய ரயில் நிலையமாக உருவெடுத்தது. இப்பொழுது அங்கு சில இட நெருக்கடிகள் இருப்பதால் இங்கே போத்தனூரில் இட வசதிகள் அதிகமாக இருப்பதாலும் போத்தனூரை கோவையின் 2ஆம் முனையமாக மாற்றுவதற்கு தென்னக ரயில்வே ஏற்பாடு செய்தது. அதை இந்திய ரயில்வே ஆணையமும் ஒப்புதல் கொடுத்து இப்பொழுது அதை மாற்றுவதற்கான முன்கட்ட பணிகளை இப்பொழுது துவக்கியிருக்கிறார்கள். மேலும் பார்த்திங்கன்னா கோவை ரயில் நிலையம் அன்றைக்கி டெவலப் பண்ணுறப்போ கோவை மக்கள் தொகை ஒரு 15 லட்சம் அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி கோவை விரிவடைஞ்சு ஒரு 40 லட்சம் மக்கள் இருக்காங்க. அதனால் ஒரு டெர்மினல் அங்கே பத்துறதில்லை அங்கேருந்து வண்டிகளை இயக்கிறதுக்கு. கோவை ரயில் நிலையத்தில் தற்பொழுது 6 நடைமேடைகள் உள்ளன. அங்கு 2 பிட் லைன்கள் மற்றும் பராமரிப்பு லைன்களும் உள்ளன. போத்தனூர் ரயில் நிலையத்தில் இப்பொழுது 5 நடைமேடைகள் உள்ளன. மேலும் இங்கு 3 பிட் லைன்கள், 3 ஸ்டாப்பிள் லைன்கள் போடுவதற்கும் 2 சிக் லைன்கள் போடுவதற்கும் தென்னக ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அவர்கள் 3 முறை இந்த போத்தனூர் ஜங்ஷன் விஜயம் செய்து அதற்கான வரைபடங்கள் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து முடிவு செய்து அதற்காக இவ்வளவு தொகை தேவைப்படும் என்று ஒரு எஸ்டிமேஷன் தயாரித்து அதை டெல்லிக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அனுப்பி அதன் மூலம் அவர்கள் அதை அப்ரூவ் செய்து நமக்கு இப்பொழுது வேலைகள் துவங்குவதற்காக ஒவ்வொரு டெண்டராக கொடுத்து வருகிறார்கள். சென்ற நவம்பரிலிருந்து இந்த டெண்டர்கள் ஒவ்வொரு பணிக்காக பிரித்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சென்ற ஏப்ரல் மாதம் வரை ஒரு 100 கோடியே 2 லட்சம் மதிப்புள்ள டெண்டர்கள் இதுவரைக்கும் போட்டிருக்காங்க. இன்னும் மேலும் இப்பொழுது ஒரு 33 கோடிக்கு மேலும் ஒரு டெண்டர் 12/6 அன்று திறக்க உள்ளார்கள். இது எல்லாமே சேர்த்து மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு 134 கோடியே ஒரு 75 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணிகள் இங்கே நடைபெற இருக்குது. இந்த பணிகள் எல்லாம் டெண்டர் ஸ்டேஜ்லேயே இருக்குது, வெவ்வேறு கட்டத்தில் இருக்குது. இதை ஃபைனல் பண்ணி நமக்கு வேகமாக இந்த வேலைகள் துவங்கி நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும். கடைசியாக ஜெனரல் மேனேஜர் இங்கே விசிட் செய்த பொழுது இந்த வேலைகள் ஆரம்பித்து ஒரு 1.5 வருடத்தில் முடியும் என்று சொன்னார்கள். அவருக்கு சென்று இப்பொழுது ஒரு 6 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இன்று பணிகள் இன்னும் துவங்கப்படாமல் இருக்கிறது. இந்த டெண்டர்களை விரைவாக உறுதி செய்து அதை பர்டிகுலர் கான்ட்ராக்டருக்கு அவார்டு பண்ணி கொஞ்சம் வேலையை குயிக்காக ஆரம்பித்தாங்கன்னா அட்லீஸ்ட் நமக்கு இப்போ 2024 ஒரு 28க்குள்ளே இது 2ஆம் முனையமாகவும் ஒரு டெர்மினல் கோயம்புத்தூரின் 2ஆம் டெர்மினலாகவும் உருவாக்குவதற்கு இது நல்லாயிருக்கும். நமக்கு பக்கத்தில் உள்ள எர்ணாகுளம், திருவனந்தபுரம் எல்லா இடத்துலையும் 3 டெர்மினல்கள் வரை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் நம்ம அந்த எர்ணாகுளம் திருவனந்தபுரத்தை விட நமது கோவையில் மக்கள் ரயிலை பயன்படுத்தும் மக்கள் அதிகம், கோவையின் மக்கள் தொகையும் அதிகம். இங்கே போத்தனூரில் 2வது முனையம் விரைவாக தொடங்கி செயல்பட்டால் இங்கே நமது நகரமும் வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் இந்த நேரத்தில் எல்லோருக்கும் இது பொதுமக்களுக்கும் ரயில் பயணிகளுக்கும் எப்பொழுதும் உதவியாக இருக்கும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பிட்லைன் வேலைகள் போத்தனூரில் கம்ப்ளீட்டாக முடித்தது பிறகு ஜிஎம் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 10 வண்டிகள் இங்கிருந்து இயக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்கிருந்து இயக்கிறது டுவர்ட்ஸ் ஈரோடு போகிறது, கோவை, திருப்பூர் அந்த மாதிரி நார்த்து போகிறது, சென்னை, பெங்களூரு அந்த மாதிரி போகிற ரயில்கள் எல்லாம் இயக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கோவையிலிருந்து தெற்கு நோக்கி போகிறது, மேற்கு நோக்கி போகிற வண்டிகள், அதாவது இந்த பாலக்காடு சைடு போகிறது, பொள்ளாச்சி சைடு போகிறது அந்த மாதிரி வண்டிகள்லாம் இயக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதைக்கு போத்தனூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த திண்டுக்கல் வரைக்கும் ப்ராட்கேஜ் லைனாக மாற்றினாங்க, அகல பாதையாக ரயில் பாதையாக மாற்றிட்டாங்க. அது மாற்றி ஒரு 3 வருடங்களுக்கு மேலே ஆகியும் இதில் அதிகமாக ட்ரெயின்கள் ஓடுறதில்ல. இந்த போத்தனூரில் இந்த பிட் லைன் வந்துருச்சுன்னா இப்போ கோவையிலேருந்து தெற்கு பகுதி மேற்கு பகுதிக்கு நிறைய வண்டிகள் இயக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இயக்கிறப்போ கோயம்புத்தூர்லேருந்து கோவையிலேருந்து ராமேஸ்வரம், கோவை திண்டுக்கல், கோவை மதுரை, கோவை தூத்துக்குடி, கோவை கொல்லம் இந்த ட்ரெயினெல்லாம் முதல்ல ஓடிட்டு இருந்த ட்ரெயின் தான். இப்போ அது மீட்டர் கேஜ் பாதையிலேருந்து ப்ராட்கேஜ் பாதையாக மாற்றுறப்ப அது நிறுத்திட்டாங்க அந்த சர்வீஸ் எல்லாம். இப்போ அதை வண்டிகளை இயக்காமல் இருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டால் அங்கே கோயம்புத்தூரில் இட நெருக்கடி இருக்குது, இந்த பிட் லைன் பராமரிப்பு வசதிகள் இல்லை. இப்போது இருக்கிற 2 பிட் லைனில் நம்மளால் இவ்வளோ தான் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ போத்தனூர்லேயும் அது வந்துருச்சுன்னா இப்போ அவங்க ஜிஎம் உறுதி சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து தெற்குக்கும் மேற்குக்கும் நிறைய ரயில்கள் இயக்க முடியும். அதே மாதிரி போத்தனூர்லேருந்தும்
நமக்கு பெங்களூரு, சென்னை, அப்புறம் பம்பாய், கல்கத்தா அந்த மாதிரி நார்த்து போகிற ட்ரெயினுக்கு எல்லா பக்கமும் வந்து ட்ரெயின்கள் வந்து இயங்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பிட்லைன் வேலைகள் முடிந்தால். இந்த பிட்லைன் நமக்கு வசதிகள் வேணும். போத்தனூரை வந்து ஒரு 2ஆம் முனையமாக உருவாக்கணும். இந்த கோரிக்கையை வந்து நாங்கள் கடந்த ஒரு 5 வருடங்களாகவே வச்சுட்டு இருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஒரு 3 வருடத்துக்கு முன்னால் நமது பகுதி வசந்தராஜன் அவர்கள் வந்து எங்களை மினிஸ்டர் முருகன் அவர்களை சந்திப்பதற்கு கூட்டிச் சென்றார். அவர்களிடம் இந்த மனுவை கொடுத்திருந்தோம். பிறகு அவர் அண்ணாமலை அவர்களையும் ஒரு முறை டெல்லிக்கு அழைத்து சென்று அங்கே அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே அமைச்சர் அவர்களுடன் பேசி அந்த டைம்லேயே வந்து ஒரு 100 கோடி சேங்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க. அது அவங்க சொல்லி ஒரு வருடம் கழித்து நமக்கு வந்து அது உண்மையாக வந்திருக்குது. இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த டெண்டர் ஸ்டேஜுக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது இது. மேலும் வந்து இங்கே லோக்கலில் இருந்த எம்பி இதுக்கு முன்னால் சண்முக சுந்தரம் இருந்தார், இப்போ ஈஸ்வரசாமி அவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களும் அதை பாராளுமன்றத்தில் வந்து 2ஆம் முனையமாக இதை உருவாக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி பேசிகிட்டு இருக்கிறாங்க.